السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إنا أنذرناكم عذابا قريبا يوم ينظر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا. قال النبي صلى الله عليه وسلم قال: هذه الدنيا مشرة الآخرة أو كما قال صلى الله عليه وسلم. அகில உலகங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அடியேற்றி பின்பற்றி வாழ்ந்திட்ட உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் கண்ணியமிக்க இமாம்கள் மீதும் இன்னும் உலகத்து மூமின் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையாலும் கிருபையாலும் அவனுடைய கண்ணியமான இந்த வாராந்திர பெண்கள் பயானில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களே, உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த பெண்கள் பயானுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய பெண்கள் பயானுடைய உரை மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறு உலக வாழ்க்கை, மறுமை சிந்தனை. இந்த மறுமை சிந்தனை தலைப்பு ஏன் சொன்னா, இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது உலகளாவிய மக்கள், அது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், நாத்திகராக இருக்கட்டும், பௌத்திகராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் அனைவரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள், இடுக்கண்கள், நோய் நொடி நொம்பலங்கள், வயோதிகம், மரணம், இவை எல்லாம் குறித்த அனைத்து பிரச்சனைகளுக்கு, ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இஸ்லாம் முன்வைப்பது மறுமை. அதனால்தான் எத்தனையோ பத்திரிகைகள் முஸ்லிம்களை தீவிரவாதியாகவும் பயங்கரவாதிகளாகவும் வன்முறையாளராகவும் சித்தரித்து காட்டிய போது கூட முஸ்லிம்கள் அந்த நிதானம் இல்லாமல் வன்முறையை கையில் எடுத்தோ இல்ல அடாவடித்தனத்தை கையில் எடுத்தோ வெட்டுவேன் குத்துவேன் என்றோ அப்படி சித்தரிக்கக்கூடிய மீடியாக்களை கொளுத்துவேன் என்றோ ஆவேசப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுவுற வாழ்க்கையில் இதுக்கு ஒரு தீர்வு உண்டு. நீ என்னதான் அநியாயமா பழி சுமத்திட்டு போ, நீ என்ன பயங்கரவாதி சொல்றியா, தொப்பி போட்டவெல்லாம் தீவிரவாதி, தாடி வச்சவர்கள்லாம் பயங்கரவாதி சொல்லிட்டு போ. நாங்கள் பொறுமையை கடைபிடிப்போம், நடுநிலை கடைபிடிப்போம், உம்மத்தன் வசத்தன். காரணம் என்ன? எங்களுக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த உலகத்தில் வேண்டுமானால் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு, அதிகார பலத்தை கொண்டு, பதவி பவுசை கொண்டு எங்களை அடக்கி ஆளலாம். அது யாராக இருக்கட்டும், அனைத்து அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அனைத்து ஆன்மீக இயக்கங்களாக இருக்கட்டும், எவர் இந்த சமூகத்தை ஒரு பிழிந்தாலும் நிதானத்தோடு ஒவ்வொரு அடியையும் யோசித்து முன்வைக்கக்கூடிய காரணம் இந்த செயல் மறுமையை பாதிக்குமா. அப்ப பார்க்கிற சகோதரிகளே, நாம வாழக்கூடிய இந்த பூமியில எண்ணற்ற பிரச்சனைகளை இந்த சமூகம் சந்திக்கிறது.
அது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களும் சந்திக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஓட்டை போடுறோம், ஓட்டை வாங்கி கொண்டு பதவியில் உட்கார்ந்து நம்முடைய வரிப்பணங்களை ஊழல் கொள்ளையடித்து சுகபோகமாக பண்ணை தோட்டத்தில் பதவி சுகத்தோடு பதவி பாதுகாப்போடு அந்நிய பெண்ணோடு அளவலாதி மது எடுத்து கூத்தாடி கும்மாளம் போடக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களை பார்க்கின்றோம். நமக்கெல்லாம் நல்லது செய்வார்கள், ரோடு போட்டு தருவார்கள், சாக்கடை சரி செய்து தருவார்கள், குடிநீர் விநியோகித்து முறையாக விநியோகிப்பார்கள், சாலைகளை சீரமைப்பார்கள், ரேஷன் மானியங்கள் எல்லாம் முறையாக கிடைக்கும், விலைவாசியை கட்டுப்படுத்துவார்கள் என்று எண்ணி நம்பி நம்முடைய ஓட்டை போடுகின்றோம். ஓட்டை வாங்கிவிட்டு நமக்கு திரு ஓட்டை கையில தந்துடுறாங்க. இதுக்கு என்ன தீர்வு? மக்கள் கொதித்தளக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி ரேஷன் கடையில போய் பொருளை வாங்கினா 5 லிட்டருக்கு 4.25 லிட்டர் இருக்கு, 3/4 லிட்டர் 1/2 லிட்டர் காணும். அட பாவி, நெத்தி வேற நிலத்துல சிந்தி பாடுபட்ட காசுதான் என் துட்டை இப்படி அநியாயமா அளவுல மோசடி பண்ணுதியா, நிறுவையில மோசடி பண்ணுதியா, இத கேட்க யாரும் இல்லையா? காலையில இருந்து வெயில்ல நின்று சாயந்தரம் வரைக்கும் நின்று வரிசையில நின்று கிட்ட போகும்போது ஸ்டாக் தீர்ந்து போச்சு, கம்ப்யூட்டர் வேலை செய்யல, சிஸ்டம் வேலை செய்யல, அதனால நாளைக்கு வாங்க, அரிசி நாளைக்கு தான் போடும், மண்ணெண்ணெய் நாளைக்கு தான் போடும் சொல்லி அதை பிளாக்ல விற்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கணும். நேற்று கூட ஒரு சம்பவம், எங்க வீட்டுல மண்ணெண்ணே வாங்கல, ஆனா எனக்கு பில்லு வருது மண்ணெண்ணெய் வாங்கியிருக்காருன்னு 27 ரூபாய்க்கு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். இப்படி அநியாயம், மோசடிகள், அளவை நிறுவையில மோசடிகள், மக்கள் வரிப்பணங்கள் மோசடிகள், மக்களுடைய மானிய பொருளாதாரம் அத்தியாவசிய தேவைக்கு அரிசி பருப்பு மண்ணெண்ணெயில் கொள்ளை மோசடி, பிளாக்ல விற்கக்கூடிய பார்வை பார்க்கிறோம். ரேஷன் அரிசி எல்லாம் தீட்டி பேக்கில் அடைச்சி 1000 ரூபாய் 5000 ரூபாய் 1500 ரூபாய் 2500 ரூபாய்க்கு மூடைய பாலிஷ் பண்ண அரிசியை விற்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இதை தட்டி கேட்க ஆள் இல்லையா? ஒரு 7 வயசு சிறுமி காய்ச்சினீங்கக்கூடிய குழந்தை மதனந்தபுரத்துல ஒரு காமுகனால சீரழிக்கப்பட்டு நடுக்காட்டுல எரிச்சு கொல்லப்படுறா. அட பாவி, அந்த புள்ள என்ன பாவம் பண்ணுச்சு ஒண்ணுமனு தெரியாது, அதை போய் இப்படி கொண்டு இருக்கிய, இந்த சட்டம் இவனெல்லாம் கண்டதுமா வெட்டாத, இவன் தூக்குல போடாதான்னு சொன்னா மறுநாள் ஜாமீன்ல வந்து நிக்கிறான். இதுக்கு நீதி இல்லையா? நியாயம் இல்லையா? நடு ரோட்ல 10 ரூபா துட்டுக்கு இல்ல 10,000 துட்டுக்கு உயிரின் மதிப்பு தெரியாத ரவுடிகள் பட்ட பகல்ல போட்டு நடு ரோட்ல வெட்டுறான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில ஒரு கேஸ் சம்பந்தமாக போலீஸ் கைதியை பாதுகாப்பா கொண்டு வர நேரத்துல மிளகா பொடி போலீஸ்காரன் கண்ணுல தூவி அவன் போலீஸ் வேன்ல இருக்கிறவனை தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு வெட்டுறது பாக்குறமா இல்லையா? இந்த கொடுமைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு? பெத்த பிள்ளை கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சு துட்டை ஓட்ட பிரிச்சு எடுத்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான, போலீஸ் ஸ்டேஷன்ல போன கம்ப்ளைண்ட் கொடுங்க, விசாரிக்கும். அப்ப இதுக்கெல்லாம் நியாயம் இல்லையா? நீதி இல்லையா? நல்லா படிச்சிருக்கான் என் பிள்ளை, மெரிட்ல வந்தான், ஆனா அவனுக்கு வந்து டாக்டர் சீட் கிடைக்கணும். எவரோ ஒரு மந்திரி சிபாரிசு சொன்ன பேர்ல ஒண்ணு மண்ணு இதே ஒரு விஷயமே தெரியாதவன் இன்னைக்கு டாக்டர் சீட்டு பெற்று உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நல்ல குவாலிபிகேஷன் உள்ளவர் நடு ரோட்ல நிக்கிறான். தட்டி கேட்க ஆள் இல்லையா? இதுக்கு என்ன தீர்வு? சில தீர்வு எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன தீர்வு எடுத்து வச்சிருக்கிறாங்க? ஓட்டு போட்ட நம்ம மாறிடும், நம்ம தலையெடுக்கலாம் மாத்திரலாம். எப்படி? இந்த கட்சி தானே ஊழல் பண்ணிச்சு, அந்த கட்சிக்கு போட்டு அவன் நம்மளை காப்பாற்றுவான், அவன் நமக்கு நீதி வழங்குவான், அவன் விலைவாசியை கட்டுப்படுத்துவான், அவன் கொலையெல்லாம் சரி பண்ணிடுவான், நாட்டுல நம்ம நிம்மதியா வாழ்ந்துலாம் சொல்லி அவனுக்கு ஓட்டு போட்டா அவன் சீட்டு 10 சீட்டு கம்மியா வந்த உடனே எந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி நின்னானோ அந்த கட்சியோட கூட்டணி வச்சிடான். அட பாவி, அப்ப ஓட்டுலே ஒரு தீர்வு இல்ல. சரி, சமுதாயத்திற்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு போலான்னு சொன்னா அந்த நீதிமன்றத்துல கவர்னருக்கு லஞ்சத்தை வாங்கிட்டு பிடிவாரண்டு கொடுக்கறான். தமிழ்நாட்டில் நடந்ததா இல்லையா? அப்துல் கலாமுக்கு அவருக்கு கைது வாரண்டு லஞ்சத்தை வாங்கி கொண்டு. அப்ப கேவலமான ஒரு சூழ்நிலை, நீதிமன்றத்தில் நீதி சரியா கிடைக்க மாட்டேங்குது. சரி, நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொன்னா காவலர்களாலே சில விஷயங்கள் நடந்திருக்கக்கூடிய அநீதிகள் நடந்திருக்கக்கூடிய காவல் நிலையமா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் சிலர் தீவிரவாதத்தை கையில் எடுத்தாங்க, ஒட்டுமொத்தமா போட்டுலாம் வெடிகுண்டு கலாச்சாரம், அதுலயும் தீர்வு இல்ல. இன்னும் சில பேர் நக்சலைட்டுகளாகவும் மாவேஸ்டுகளாகவும் மாறினாங்க.
இந்த வன்முறை மூலமா ஆயுதத்தின் மூலம் தான் எதை சாதிக்க முடியும் சிலர், அதுலயே தீர்வு இல்லை. அப்ப இதுக்கெல்லாம் நியாயம், நீதி, நேர்மை, தீர்ப்பு வழங்கக்கூடியது யார்? அதற்காகத்தான் இஸ்லாம் ஒரு நாளை நிர்ணயித்து வைத்திருக்கின்றது. அதுதான் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறு உலக வாழ்க்கை. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் பாய் அவ்வளவு நாள் தள்ளி உலகத்தெல்லாம் அழிச்சு இறைவன் மறு உலகத்துல ஏற்படுத்தி ஏன் அப்படி ஒரு தீர்ப்பு தான் வைக்கணும்? இந்த உலகத்துல அது வழங்கிட கூடாதா? அதுலதான் இறைவன் கருணையாளன். இறைவன் கருணையாளன். என்ன காரணம்? இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லியிருந்தான், மனிதனுடைய ஒவ்வொரு குற்றங்களுக்கும், ஒவ்வொரு பாவங்களுக்கும், ஒவ்வொரு தவறுகளுக்கும், ஒவ்வொரு அநீதிகளுக்கும் இறைவன் தண்டனை பிடிக்க நாடிவிட்டால் உலகத்தில் ஒரு மனுஷ உயிரோடு வாழ முடியாது. ஏன்? மனிதன் தவறு செய்யக்கூடிய மனிதனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். பலகீனமானவன், பதட்டக்காரன், அவசரக்காரன். மனிதனுடைய படைப்பை பற்றி திருமறை இவ்வாறு கூறுகிறது. திருமறை திருக்குர்ஆன் மனிதனுடைய படைப்பினுடைய நிலைப்பாடுகளை கூறுகிறது. ஏன் பார்க்கலையா? உலகத்திலே முதலாக படைக்கப்பட்ட மனித படைப்பு சொர்க்கத்திலே. கிறிஸ்தவர்களா ஆடம் என்பாங்க, நம்ம ஆதம் என்போம். அவங்க ஏவாள்பாங்க, நம்ம ஹவ்வாம்போம். இந்த முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுவனத்துல படைச்சான். ஒரே ஒரு கட்டளை விட்டான், வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரத. இந்த மரத்தின் பக்கம் நீ நெருங்காத. சொர்க்கத்துல நீ எங்கனாலும் சந்தோஷமா இருக்கு. சொர்க்கம் எப்படிங்க இருக்கும்? மரணம் இல்லாத, நினைச்ச நேரத்தில் நினைச்ச பச்சி வரவை வகைகள், ரோஸ்டுகள், கறி வகைகள், மது, பால், அறுத்தேனர் ஓடக்கூடிய தங்க கட்டில்கள், பிளவம்பஞ்சு மத்தனைகள், கஸ்தூரி வாசனை வீசக்கூடிய ஒரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனால் இறைவன் ஒரு நிபந்தனை சொன்னா, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதன்னு. மறதியாளர், பலகீனமான மரத்தை நெருங்கினார், கனியை புசிச்சாரு, சொர்க்கத்துல இருந்து நல்லா தூக்கி வீசி எறிஞ்சிட்டான். உலகத்துக்கு வந்துட்டோமா? அப்ப மனிதன் இயல்பிலேயே பலகீனமானவன், பதட்டக்காரனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். அதனாலதான் அல்லாஹ் சொல்கின்றான், அப்படி பதட்டத்திலே, ஒரு மறதியிலே, ஒரு அவசரத்திலே, ஒரு யதார்த்தத்திலே, ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனிதன் தவறு செய்து விடக் கூடும். கோர்ட்ல, இங்க உள்ள கோர்ட்ல கூட அப்படித்தானே பாக்குறாங்க. குத்துனது எதுக்கு? இவனுக்கு அவனுக்கு என்ன மோட்டிவ்? அவன் என்ன தப்பு செஞ்சான்? இவன் இதுக்கு முன்னாடி இது மாதிரி பல குற்றங்கள் செஞ்சிருக்கான். அவனுடைய சூழ்நிலையில ஆராயிறாங்களா இல்லையா? ஏன்? ஒரு அவகாசம், ஒரு கால நிர்ணயம். ஏதோ ஒரு அவசரத்துல பண்ணிருப்பான், ஏதோ ஒரு சூழ்நிலையில பண்ணிருப்பான், ஏதோ ஒரு கோபத்துல பண்ணிருப்பான். உலக கோட்டே நினைக்கும் போது அல்லாஹ் அகிலத்தை படைத்த இறைவன் நமக்கு விட்டு கொடுத்திருக்கான்னு சொன்னா ஒரு கால அவகாசம், அவ்வளவுதான். உடனே தப்பு தண்டனை கொடுத்தவனுக்கு உடனே தீர்ப்பு வழங்கி தண்டனை கொடுத்தானா உலகத்தை ஒருத்தவாறு வாழ முடியாது. அவ்வளவு பேர் தவறு செய்யக்கூடியவர்கள், பலகீனமானவர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்கான். நீ என்னத்துல வரக்கூடிய ஒரு நாள் இருக்குப்பா. அந்த இந்த உலகத்துல எப்படி நீதிமன்றம் இருக்கு, அதே மாதிரி நான் ஒரு நீதிமன்றம் வச்சிருக்கிறேன். இந்த உலகத்துல பெண்கள் இருக்காங்க, அங்கேயும் நான் பெண்கள் வச்சிருக்கிறேன். இந்த உலகத்துல நீதிபதி இருக்காரா, நான் அங்க நீதிபதியா இருப்பேன். இங்க காவலாளிகள் இருக்காங்களா, அங்க மலக்குமார்கள் நான் வச்சிருக்கிறேன். இங்கே தண்டனை கருவிகள் இருக்கா, அங்கே தண்டனை கருவிகள் எல்லாம் இருக்குது. சுத்தியலும் மம்மட்டி, நெருப்பு, சங்கிலிகள், ஜெயில்கள் எல்லாமே இருக்கு. இங்கேயும் குற்றவாளிகளுக்கு மோசமான உணவு தரனா, அங்க கள்ளி மென்னு சக்கும் என்னும் மரத்திலிருந்து சீல்சலத்தை நான் தருவேன். குற்றவாளிகளுக்கு எல்லாமே ஒரு டிசைன், ஒரு மாடல். இந்த உலகத்துல என்னென்ன உண்டு அதெல்லாம் அங்கேயும் இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த உலகத்தில் நீதி இல்லை, ஆனால் அங்கே நீதி இருக்கும். அதைத்தான் நல்லா சொல்லி காட்டினான். ஒமை ஏமல் மிஸ்கால தர்ரத்தி ஹைரையரா, ஒமை ஏமல் மிஸ்கால தர்ரத்தி ஷர்ரையரா. இந்த உலகத்துல நீ அணுவளவு நன்மை செய்தாலும் அந்த உலகத்தில் நீ அதை பெற்றுக் கொள்வாய். ஏமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, நீ அணுவளவு தீமை செய்தாலும் அங்க மறுமையில நீ அதை பெற்றுக்கொள்ள. மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில அணு உணவுனா அணுவை பிளக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அற்பமான நல் செயலாலும் சரி கெட்டது அதுக்கும் அங்கே ஒரு தொழுமோன பத்தியிலா நீ அநீதம் இழைக்கப்பட மாட்டாய். அணு உணவு அநீதம் இழைக்கப்பட மாட்டாய். அப்படிப்பட்ட அந்த மறுமையை நம்பிதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் முஸ்லிம்களை பயங்கரவாதியாகவும் தீவிரவாதியாகவும் அடிப்படைவாதிகளாகவும் தாடிகளை கேடிகளாகவும் தொப்பியை கேவலமாகவும் புருக்காக்களை கேவலமாக விமர்சிக்கக்கூடிய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டாலும் பொறுமையை ஏன் முஸ்லிம்கள் கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மறுமை என்ற ஒரு கடிவாளம் தான்.
எப்படிப்பட்ட மறுமை தெரியுமா? இறைவன் அந்த மறுமையினுடைய நீதிமன்ற விசாரணையை விசாரிக்கக்கூடிய முறைதான் இன்றைக்கு மறுமை சிந்தனுடைய உரையே. இந்த உலகத்திலே கோர்ட்டு உண்டு, அந்த உலகத்திலே கோர்ட்டு உண்டு. அல்லாஹ் கோர்ட் அமைக்கக்கூடிய முறையை சொல்லி காட்டுகின்றான். அந்நாளில், மறுமை நாளில் இந்த வானம் எழுதி சுருட்டப்பட்ட காகிதத்தை போல சுருட்டி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த பூமி இப்படி இருக்காது, வேறு பூமியாக மாற்றி விடுவேன். 1,00,000 கிலோமீட்டர், பல லட்சம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சூரியனை ஒரு ஜான், ஒரு முழம் உயரத்திலே நான் கொண்டு வந்து விடுவேன். மக்கள் எல்லாம், ஆண் பெண்கள் அனைவர்களும் முழு நிர்வாணிகளாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுகின்றார்கள். நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே அந்த நீதிமன்ற விசாரணைக்கு அவர்கள் வரும்போது ஒட்டு துணி இல்லாமல் வருவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மாமா இருப்பான், மச்சான் இருப்பான், அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான், வெட்கம் இருக்காதா என்று கேட்கும் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அதற்கு முன்பதாக நாம் சென்ற வார பயானிலே சொன்னோம், சென்ற வாரத்துக்கு முந்தைய வார பயானிலே மரணத்துடைய வேதனை வரும்போது குந்தத்தூரில் அந்த கட்டட இடிபாடுகளில் இருந்து மக்களை எடுக்கும்போது என்ன சொன்னாங்க? ஐயா, எங்களுக்கு போத்தீஸ்ல ஜவுளி எடுத்துட்டு வந்து எங்களை காப்பாத்துங்க, ஜெயச்சந்திரன் ஜவுளி எடுத்துட்டு வந்து எங்க மானத்தை மறைச்சு காப்பாத்துங்க சொன்னாங்க. ஐயா, எங்க உயிர் பிழைக்கணும், என் காலுக்குள்ள 2 பேர் கதறுதான், கம்பி குத்தி மூச்சு இறக்கிது, சிமெண்ட் அகத்துங்க, மண்ணை அள்ளுங்க, அவன் மூச்சு திணறிக்கிட்டு இருக்கிறான், எங்களை தூக்குங்க, இவன் துணி இல்லாம இருக்கு, பிரச்சனை இல்ல, உயிர் பாதுகாக்கணும் சொன்னாங்களா இல்லையா? ஆனா இருந்தாலும் உயிரை விட மேலானது என்னங்க? மானம். அதையே அந்த நேரத்தில் கவலைப்படாமல் உயிர் மட்டும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அந்த நிலையத்தான் அல்லாஹ் தஆலா மறுமையில் ஏற்படுத்துவான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெட்கத்தை விட வேதனை மிகத்திருக்கும். யா நப்சி, யா நப்சி என்று எல்லா மக்களும் ஓடக்கூடிய சூழ்நிலை. எந்த பொண்டாட்டி பிள்ளைக்கு இந்த உலகத்துல அடுத்தவனை அடிச்சு பறிச்சு, அடுத்தவன் சொத்தை மோசடி செஞ்சு, மக்கள் நம்பிக்கை ஓட்டை வாங்கி ஊழல் லஞ்ச லாவணியம் செய்கிறார்களோ, 10 ரூபாய் காசுக்கு படுகொலை செய்கிறார்களோ, பல ஆபாச சீடிகளை வித்து வாழ்க்கை நடத்துகிறார்களோ, மது சூது விபச்சாரம் செய்து தொழிலை நடத்துகிறார்களோ, சொத்து சேர்க்கிறார்களோ, கொண்டாட்டி புள்ள வாழணும், என் குடும்பம் வாழணும், எவன் எக்கேடு கட்டு செத்து நாசமா போறான், நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லி வாழ்கிறாரோ, அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துடைய நிலையை அல்லாஹ் தஆலா முதலில் சொல்லி காட்டுகின்றார். எந்த பொண்டாட்டி பிள்ளைக்கு நீ இப்படி எல்லாம் மோசடி செஞ்சு வாழ்ந்தப்பா, அந்த பொண்டாட்டி பிள்ளையோட நிலை என்ன தெரியுமா? சூரத்துல் கியாமா 75வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி பனிஹி. அந்த நாளில் உம்மிஹி, தன்னுடைய தாயை விட்டு மகன் ஓடுவான். மா, உலகத்தில் நீ அம்மாவா இருந்தியம்மா, எனக்கு ஏதாவது பண்ணுமா, போப்பா, என் நிலைமையே என்னன்னு தெரியல, நான் அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலன்ட்டு தாய் ஓடுவாள். அபிஹி, உன்னுடைய தந்தை ஓடுவார். பெத்தெடுத்த வாப்பா இந்த உலகத்துல பைக் ஆபீஸ்க்கு போடா, கடை தண்ணி வச்சு தொழில் செய்யடா என்று பார்த்து பார்த்து வளர்த்த அந்த தந்தை மகனை விட்டு விருண்டோடுவார். எந்த புள்ள நல்லா இருக்கணும், எந்த புள்ள சொகுசா வாழணும், கஷ்டம் தெரியாம வாழணும், நாம எல்லாம் படிக்காம வாழ்ந்துட்டோம், என் புள்ளையாவது காலேஜ் வரைக்கும் போட்டு என்று பார்த்து பார்த்து வளர்த்த அந்த பெத்த புள்ள எங்க ஓடும்? அவனே ஏதாவது காப்பாத்தண்டா என்று மறுமையில கதறுவான். ஏன் தெரியுமா? ஏன் இப்படிப்பட்ட ஓட்டம்? ஏன் இந்த ஓட்டம்? காரணம் இருக்கிறது. ஏன்? நீதிமன்ற அமைப்பு அப்படி. இந்த உலகத்தில் நீதிமன்ற அமைப்பு எப்படி? குற்றவாளி சொகுசு காருல, ஆடி காருலயோ இல்ல பெர்சிடஸ் பென்சிலயோ வந்து இறங்குவாரு. கையில பிரஸ்லெட் தான், கழுத்துல சிங்கப்பல் பதிச்ச செயின் தான், பட்டு சிப்பாதான், பட்டு வேட்டி தான். அப்படி வந்தாருன்னா அப்படியே கேடிவி, சன் டிவியும், சார் நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க குற்றமற்றவர் என்று கோர்ட்டு சொல்லணுமா? சார் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும், நான் எந்த பேட்டி கொடுக்க கூடாது, சட்டம் தன் கடமையை செய்யும். ஈஸியா சொல்லிட்டு போயிடான பல கோடி லட்சம் கோடி ஊழலை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பச்சிலம் குழந்தையை மானபங்கப்படுத்திட்டு கொஞ்சம் கூட மனசுல அசுசை இல்லாம
சட்டம் தன் கடமையை செய்யிட்டு ஈஸியா சொல்லிட்டு பேரு பதவி பவுசு இருக்குன்னு, அந்த மறுமை நாள்ல நீ எப்படியா வர முடியும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த நீதிமன்றத்திற்கு, நீ அந்த மஹ்ஷருடைய மைதானத்திற்கு மக்களை அழைத்து வரும்போது சொல்கின்றான். என்ன சொல்றான்? இப்படியாக நீ வரமாட்டப்பா, செய்த தவறு கேட்ப, குற்றத்தை கேட்ப. நீ இங்க வச்சிருக்கீல 402, 302 செக்ஷன் அங்கே எல்லாம் வச்சிருப்பான். நீ செஞ்ச செயல்கள் கேட்ப, குற்றங்கள் கேட்ப. எந்த செக்ஷனா வருவேன் அல்லாஹ் சொல்றான். இங்கதான் 302, 402, 420 அங்கே எல்லாம் வச்சிருக்கான். அதுல அழைச்சி வரக்கூடிய முறை என்ன தெரியுமா? இங்க ஏசி காரு, ஏசி வச்ச கோட்டு, வேப்ப மரம் நிழலு. அங்க அப்படி இல்ல. சூரியன் ஒரு ஜான் உயரத்தில் முழு நிர்வாணிகளாக குற்றவாளிகள் என்று கருதப்பட்ட மறு நிமிஷத்திலே, குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்ட மறு செகண்டிலே முஜ்ரிமூன ஸீமாஇ பின் நவாசி வல்லாஹ்தான் முன்னச்சி ரோமத்தை இழுத்து தரதரன்னு வருவாங்க. அல்லாஹ் அக்பர். எந்த மறுமையை பொய்ப்பித்து வாழ்ந்தானோ, எந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையில் இருந்து மறுத்து வாழ்ந்தானோ, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை மீறி வாழ்ந்தானோ, நபியினுடைய போதனை மறந்து வாழ்ந்தானோ, முன்னூற்றி ரோமத்தை இழுத்துட்டு வருவாங்க. இந்த உலகத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை நீ திருடினியா, அதே போன்று 70 மடங்கு எடையுள்ள ஆட்டை நீ சுமந்து வர வேண்டும். அடுத்த சொத்து எல்லக்கல் அப்படி நாட்டி நட்டுறம, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருது, வாப்ப சொத்தை விட்டு கொடுக்காம அண்ணன் தம்பி விட்டுதான், தம்பி அண்ணனை விட்டு படுகொலை பண்ண ஒரு ஜான் இடத்திற்கு மோசடி செஞ்சு, அந்த ஒரு ஜான் இடத்தை இந்த உலகத்துல நீ மோசடி செஞ்சினா 70 மடங்கு நீ அங்க சுமந்துட்டு வரணும். அல்லாஹ் அக்பர். வட்டி கொடுத்து வாங்கினியா, அல்லாஹ் ஹராமாக்கி அந்த வட்டி காசு சாப்பிட்டியா, சம்பாத்தியம் பண்ணியா, விரட்டப்பட்ட பைத்தியம் பிடித்த சைத்தா மாதிரி கத்திட்டு ஓடி வருவான். அல்லாஹ் அக்பர். சக்காத்து கொடுக்காம இருந்தியா, 102.5% ஏழையினுடைய பணமாக இருக்கக்கூடிய சக்காத்து கொடுக்காம உலகத்துல ஏமாத்தி வாழ்ந்தியா, சொத்து கோடிக்கணக்கில் சேர்த்தியா, நீ சேர்த்த பொருள் இதுதான் சொல்லி அது நெருப்பிலான வளையமாக மாட்டப்பட்டு கழுத்துல கொதிக்க விட்டுருவான். இங்க பட்டு சிப்பா பட்டு வேட்டி, அங்க என்ன தெரியுமா? தாரினாலான ஆடை குற்றவாளிகளுக்கு. கொதிக்கிற வெயில்ல செருப்பு இல்லாம போனா ரோட்ல, தார் ரோட்ல கால் வச்சா, ஐயோ செருப்பு போடாம வந்துட்டே, தார் கொதிக்குது சொல்லுறமே. சாதாரண வெயிலில் இறங்கின தாரே நம்மளால தாங்க முடியலன்னு சொன்னா, கொதிக்கிற தாரே ஆடையாக அல்லாஹ் ஆக்கி போடுவான். இந்த உலகத்துல பிரசிடென்ட் செய்யினா, இந்த உலகத்துல நான் தங்க சிங்கப்பல் பயிற்சி மைனர் செய்யினா நீ போட்டு வர்ற, அங்க மறுமையில சங்கிலி அரி கண்டன்கள் எந்த அளவுக்கு கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய அந்த நெருப்பிலான சங்கிலிகளை போட்டு பிணைத்து கொண்டு இழுத்து வருவார்கள். தாங்க முடியுமா? சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்துதான் அந்த மனுஷன், என்னடா இது நடக்குது, எங்கேயுமே தப்ப முடியலையே, மலக்குமார்கள் சங்கிலி போட்டு இழுத்துட்டு வர்றாங்களா, இறைவனுடைய வானவர்கள் நம்மள சங்கிலி போட்டு இழுத்துட்டு வர்றாங்களா, அவன் செஞ்ச குற்றத்துக்கு ஏற்ப முட்டங்கால முழங்கால ஊனி மூஞ்சி குப்புற தரதரன்னு இழுத்துட்டு போறாங்களா, குற்றவாளி தெரிஞ்ச தாரலான ஆட போடுறத தப்ப முடியலையே. இந்த வார்த்தை அங்கே சொல்லுவான், கல்லால வதர், கல்லால வதர், தப்ப இடம் எங்கே என்று அந்த மனிதன் கேட்பான். இலா ரப்பிக யௌமைதினில் முஸ்தகர். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மனிதா உலகத்துல நீ தப்பிச்ச, கொலைய பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு ஓடுன, கொள்ளையடிச்சிட்டு பண்ணை தோட்டத்தை பதுங்கின, இங்க நீ போய் ஒளி பார்ப்போம். அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் மைதானத்துல எங்க போய் ஒளிய முடியும்? இங்க சந்து பொந்து உண்டு, உலகத்துல பண்ணை தோட்டம் உண்டு, அடுத்த நாட்டுக்கு போறதுக்கு விசா உண்டு. அந்த மறுமையில் உனக்கு எது உண்டு? அல்லாஹ்வுடைய மஹ்ஷருடைய மைதானம். கல்லால வசர், கல்லால வசர், தப்ப இடம் எங்கே என்று மனிதன் கதறி துடிப்பான். துடித்த மாத்திரத்திலே அந்த மனிதன் சொல்லுவான், இன்ன அந்தர்நாக்கும் அதாபன் கரீபா. 78 அத்தியாயம் 40 வசனம் அல்லாஹ் சொன்னானா இல்லையா? நெருங்கி வரக்கூடிய அந்த நாளை கொண்டு மனிதா உன்னை எச்சரிக்கின்றேன். இன்ன அந்தர்நாக்கும் அதாபன் கரீபா. மறுமை நாளில் குற்றவாளி சொல்லுவான், மருமா கத்தமத்தியதா, நான் நல்லமல்களை முற்படுத்தி இருக்க வேண்டாமா, நான் செய்தது ஃபுல்லா கெட்ட செயலா இருக்க, கண்ணு முன்னாடி காட்டுறானா அல்லாஹ். எப்போது காதிரோ மறுமையை மறுத்து
இறைவனை மறந்து நபியினுடைய போதனை விளங்காம அழிச்சாட்டியம், அட்டுழியம், கொலை, கொள்ள, லஞ்சம், லாவணியம் வாங்கி வாழ்ந்த அந்த மனிதன் இறைவன் மறுமை இருப்பது என்று நிராகரித்த அந்த நிராகரிப்பாளர் எக்கோல காத்தீர்வு சொல்வார், ஒண்ணு மண்ணும் தெரியாத அந்த மண்ணாக நான் ஆகி இருக்க கூடாதா? உயிரை கொடுத்தல்ல எழுப்பி வேறு நிலை போட போகிறானே. அப்படிப்பட்ட அந்த கோர்ட் சிச்சுவேஷன், இதுதான் சூழ்நிலை. இப்படிப்பட்ட கோர்ட்டு தான் நல்லா அமைச்சு வச்சிருக்கிறான். விசாரணை ஆரம்பிப்பான். எப்படி தெரியுமா? இங்க விசாரணை ஆரம்பிக்கும் போது என்னங்க செய்வான்? அப்படியே குற்றவாளி கூண்டுல போய் அப்படி போய் நின்னுகிட்டு, இவரான சொல்வதெல்லாம் உன்னை தவிர வேற எதுவும் இல்லைன்னு வாக்குமூலம். முஸ்லிமா இருந்தா குரானு, இந்துவா இருந்தா பகவத்கீதை, கிறிஸ்தவரா இருந்தா பைபிளை வச்சு சத்தியம் வாங்குவான். அங்க சொல்ல முடியுமா? நீதிமன்ற விசாரணையில அல்லாவுடைய நீதிமன்றத்துல போய் நின்னு சொல்ல முடியுமா சொல்வதெல்லாம் உண்மை என்று? ஏன் முடியாது? காரணம் அல்லாஹ் 36வது அத்தியாயம் 65வது வசனத்தை சொல்லலாம், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், உங்கள் வாய்க்கு நான் திரையிட்டு விடுவேன். பூட்டு போட்டு நல்லா சொல்றான். அது என்ன பாய், பூட்டு போட முடியுமா? மனிதா, இந்த உலகத்துல நீ போட்ட பேட்டர்ன் லாக்கே அடுத்தவனால ஓபன் பண்ண முடியலையா? நீ போட்ட பாஸ்வேர்டு அடுத்தவங்க மொபைல் ஓபன் பண்ண முடியல, சம்பந்தப்பட்டவர் ஓபன் பண்ணதுக்கு அவ்வளவு திறமை உனக்கு இருக்குன்னு சொன்னா, இதையெல்லாம் கண்டுபிடிக்க அறிவை தந்த அல்லாஹ் உன் வாய்க்கு பூட்டிட முடியாதா? நடந்துச்சா இல்லையா? இந்த உலகத்திலே இறைவன் ஒரு நபிக்கு வாய்க்கு முத்திரையிட்டு காட்டினானா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பாக்கியம் கேட்கும் போது இறைவன் தருவேன் என்று சொன்னான். இருந்தாலும் இறைவனுடைய வல்லமையில் நம்பிக்கை இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன் உடலின் மீது, தன் வயோதிக தன்மையின் மீது நம்பிக்கை இல்லை. 90 வயசுக்கு மேல எப்படிப்பா குழந்தை பிறக்குன்னு தான் உடல் மீது நம்பிக்கை இல்லாமல் இறைவனிடத்தில் கேட்டார்கள். இறைவா, நீ புள்ள தர்றன்னு சொல்ற, அதுவும் இன்னொன்னு எகியா என்று பேர் வச்சு அல்ல புள்ள தருவன்னு சொன்ன ஒரே நபி அவங்கதான். அப்படிப்பட்ட நபி கேட்கிறாங்க, எனக்கு எப்படியா அல்லாஹ் குழந்தைன்னு? அல்லாஹ் ஒரு அட்டாட்சி சொல்றான், யோம சலாசா, 3 நாள் நீங்க பேச மாட்டீங்க. அதே மாதிரி இதே மாதிரி சொற்பொழிவுக்கு வந்தாங்க பயானுக்கு, 3 நாள் மக்கள்கிட்ட பேச முடியல. அல்லாஹ் உலகத்திலே ஒரு நபிக்கு நிர்ணயிச்சு காட்டினான வாய்க்கு பூட்டு போட்டு அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், உங்கள் வாய்க்கு திரையிட்டு விடுவேன். இன்னொரு வசனத்தில் சொல்லும் போது யௌமலா யந்திகூன், யாரும் அந்நாளில் எந்த புகழும் எந்த சல்ஜாவும் பேச முடியாது. யா அல்லாஹ், நான் அந்த குற்றத்தை செய்யவில்லை. யா அல்லாஹ், நான் அந்த தவறை செய்யவில்லை. யா அல்லாஹ், நான் லஞ்சம் வாங்கவில்லை, நான் கொள்ளையடிக்கவில்லை, அவனா வந்து தந்தா, அந்த பெண்ணா தவறளிக்க வந்தது என்று எந்த சல்ஜாவும் யௌமலா யந்திகூன், எந்த சல்ஜாபம் அங்க பேச முடியாது. காரணம் அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்க்கு பூட்டு. அப்ப எப்படி சாட்சி, எப்படி வாக்குமூலம் வாங்குறது? இந்த உலகத்துல குற்றவாளிக்கு என்ன கொடுப்பாங்க? கேஸ்கட்டு. அங்கே அல்லாஹ் கேஸ்கட்டை தருவான். இங்க கேஸ்கட்டு யார் கொண்டு வருவா? யார் சுமந்துட்டு வருவா? குமஸ்தா சுமந்துட்டு வருவாரு. இங்க குமஸ்தா தான் அதை சுமந்துட்டு வருவாரு நம்முடைய கேஸ்கட்ட. அங்க யார் சுமக்கணும் தெரியுமா? சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சுமக்கணும். இங்க வக்கீல் சொல்லக்கூடிய பொய்ய புடஞ்சி எழுதுவான். எதிர்வரப்பு வக்கீல் இப்படி கேட்பாரு, ஜட்ஜுக்கு மறைவானது தெரியாது, நீ சொல்லக்கூடியதா நம்புவாரு, நீ நடந்த சம்பவம் மாதிரியே சொல்லிடு, பொய் சொல்லி கொடுப்பார் வக்கீலு. குமஸ்தா அதை எழுதி கொடுத்து பிட்டு மாதிரி பிட்டு அடிச்சு குற்றவாளி கூண்டல் நின்று பிட்டு அடிச்சு சொல்லுவா, வக்கீல் என்ன பொய்ய சொல்லி கொடுத்தாரோன்னு. ஆனா அந்த மறுமையில நம்முடைய கேஸ் கட்டி யார் சுமக்கணும் தெரியுமா? நாமங்க, நாம தான் சுமக்கணும். அந்த கேஸ் கட்ட கொடுக்கும் போதே ஒருத்தன் குற்றவாளி இல்லையா என்பதை சாரமாடு அல்லாஹ் காட்டிடுவான். எப்படி பாக்குறமா இல்லையா? இந்த உலகத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டால் குற்றவாளிக்கு கேட்பாங்க, 516 பக்கம், 416 பக்கம், 1500 பக்கம் குற்றவாளி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சொல்றாங்களா இல்லையா? இந்த குற்றப்பத்திரிகை அங்க தாக்கல் செய்யும் போது, அவன் கையில கொடுக்கும் போது அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்துல சொல்றான், சிமாலிஹி, யாருடைய இடக்கையில் ஓலை தரப்படுகிறதோ அவன் நாசமாயிட்டான். எமீனிஹி, யாருடைய வலக்கையில் ஏறு தரப்படுகிறதோ அவர் வாழ்த்துக்குரியவர். அப்ப ஏட்ட வாங்கும் போது அங்க நாசுக்கால சுட்டி காட்டுறான் குற்றவாளி. அட பாவி, உலகத்துல நல்ல உள்ள மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியடா, இடது கையில இங்க ஓலை வாங்குறீங்க.
அந்த ஓலைய வாங்குற உடனே ஒரு கதறி துடிப்பா மனுஷன். இங்க குற்றவாளி குமஸ்தா சுமந்துகிட்டு இருப்பாரு கேஸ்கட்ட, அங்க இவன் கையில வாங்கின உடனே கதறுவான். என்ன கதறுவான்? மூத்த கித்தாபியா, இந்த ஏடு எனக்கு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, பல மந்திரி மாஹிசாபியா, எனக்கு இந்த விசாரணை இருப்பது தெரியாமல் போய்விட்டது, ஐயோ என்று கதறுவான். ஏட்ட கையில வாங்கணும்ன. ஏன் கையில வாங்கணும் கதறான்? இங்க வக்கீலோ குமஸ்தாவோ பொய் எழுதியிருப்பாரு. உங்க ஏடு யார் எழுதின ஏடு தெரியுமா? அல்ல இங்கே செக்யூரிட்டி வச்சிருக்கானு சொல்றாரு. 50வது அத்தியாயம் 18வது வசனத்துல இங்கே செக்யூரிட்டி வச்சிருக்கானு சொல்றா. என்னது? மா எல்பிது மின் கௌலி இல்லாதி லதைஹி ரகீபுன் அதீத். 2 மலக்குமார்களை உங்களுக்கு செக்யூரிட்டியால நியமிச்சிருக்காங்க. பிறந்து விழுந்ததிலிருந்து இறப்பது வரைக்கும் என்ன மொழிந்தீர்களோ அதை அல்லாஹ் பதிஞ்சு வச்சிருக்கிறான் மலக்குமார்களை கொண்டு. நல்லவர்களுடைய ஏடு சிஜ்ஜீனில் இருக்கும், சொர்க்கத்தினுடைய அறைக்கூடத்தில் இருக்கும். கெட்டவர்களுடைய ஏடு இல்லியோன் என்ற நரகவாசிகள் பாவிகள் சிறை கூடத்தில் இருந்து எடுத்து வரப்படும். அந்த கேஸ் கட்ட வாங்கணும்னு சொல்லுவான். மூத்த கித்தாபியா, இந்த ஏடு எனக்கு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, பாப்புக்கு தெரியாம செஞ்ச தப்பெல்லாம் இதுல எழுதியிருக்கிறாங்க, உமாக்கு தெரியாம செஞ்ச தப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க, அந்நிய பெண்ணோடு தனித்திருந்த விஷயங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க, இன்டர்நெட் இமெயில் வலைதளங்களில் வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் ஆபாசமாக பார்த்த செய்திகள் எல்லாம் பதிந்து வச்சிருக்கிறாங்க. எதையும் அழிக்க முடியவில்லை, எதையும் மறைக்க முடியவில்லை. மூத்த கிதாபியா, இந்த ஏடு எனக்கு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, வலம் மதிரிமா கிசாபியா, இப்படிப்பட்ட ஒரு விசாரணை இருப்பது தெரியாமல் போய்விட்டது என்று கத்துவான், கதறுவான். ஏடு கையில கொடுத்தாச்சு. அடுத்து என்னது? விசாரணை ஆரம்பம். செக்ஷன் நின்னாச்சு. சூரியன் ஒரு ஜான் உயரம், வேர்வை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்க பல லட்சம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சூரியனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ், தர்பூஸ், ஃபேன் காத்து, ஏசி காத்து, ஒரு ஜான் உயரம் இல்ல ஒரு மலை உயரத்தில் சூரியன் நிற்கும் போது அவர் செய்த தப்புக்கு அவர்கள் செய்த அமலுக்கேற்ப வேர்வை கழுத்தளவு, காலளவு, இடுப்பளவு, முட்டங்கால் அளவு மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் வேர்வை ஊத்தி கொண்டிருக்கும், அசைய முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், உங்களுடைய பாவ சுமையின் காரணமாக உங்கள் இடுப்பு எலும்பு ஒடிந்துவிடும் அளவுக்கு அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நிற்க வேண்டும். சென்னை போன்ற பெருநகரங்கள் ஏசி வச்சிருக்கான, கோட்ல ஏசி கிடையாது. ஒரு ஜான் உயரத்துல வேர்வை தடுதளச்சுக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் விசாரணைக்கு நிக்க வேண்டும். ஒரு நாளா, 2 நாளா, ஒரு வாரமா, ஒரு மாசமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகத்தில் நீங்கள் கருதக்கூடிய 50,000 வருஷம் ஒரு நாள் அங்கே முடியுமா? தக்கல் டிக்கெட் வாங்க போனா, கொஞ்சம் இடத்த பாத்துக்கமா, காலையிலே சுபு தொழிலுக்கு வந்துட்டேன், வீட்டுல அரிசி போட்டு வந்து புள்ள அழுதுகிட்டு இருக்கு, ஒரு 10 நிமிஷம் குறுக்க சாத்திக்கிறோமா, வெயிட்ல இருக்குமா? தக்கல் டிக்கெட் வாங்க போனதுக்கு ஒரு 10 நிமிஷம் நமக்கு ரெஸ்ட் தேவை. பிள்ளைக்கு பள்ளிக்கூட பால் வாங்க போனா, ஏமா கொஞ்சம் பாத்துக்கமா, இந்த போயிட்டு வந்துடும், ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறமா, முடியலமா, கால்லாம் நோவுதுமா சொல்றமே, மகிழ்ச்சியோட மைதானத்தை சொல்லிவிட்டு வர முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் ஒரு அண்ணு உங்களால் அசைய முடியாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் சாட்சி அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். எப்படி தேர்ந்தெடுப்பான் தெரியுமா? இங்க உலகத்துல சாட்சி எப்படி தெரியுமா? 10 ரூபா கொடுத்தா 10 சாட்சி, 10 லட்சம் கொடுத்தா கொலைய நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு போய் சாட்சி உள்ள போயிருப்பான். போர்ஜரி பாக்குறமா இல்லையா? ஒரு எம்பி மாட்டினாரா இல்லையா? என்ன மாட்டினாரு? தான் பேர்ல உள்ள நல்ல படிச்சவன, தான் பேர்ல உள்ளவன முகத்தை மாத்தி பரிச்சை எழுத விட்டாரு. மெடிக்கல் சீட் அவருக்கு, இவன் படிக்கவே போல. அப்புறம் போர்ஜரியை பார்த்து அவனை உள்ள தள்ளினாங்க. இங்கதானே பண்ண முடியும், சாட்சிக்கோ போர்ஜரிக்கோ என்ன பண்ண முடியும்? ஒரு கொலை பண்ணிருந்தான்னு வைங்களேன், இந்த உலகத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்திருந்தான். எப்படி? நடு ரோட்ல ஒருத்தனை சோடா பாட்டில் வச்சு அடிச்சு கொல்லுதான், கோர்ட்ல கேஸ் போகுது. டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் என்ன சொல்றாரு? கொலை அவர் பண்ணலாம், ஆனா கொலை அவர் அடிச்சதுனால அவர் சாவல, சோடா பாட்டிலில் உள்ள கலருடைய நச்சுத்தன்மை அவரை கொன்னது, அதனால அவர் கொல்லல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்திரானா இல்லையா? ஆனால் அங்க எந்த சாட்சி, எந்த போஸ்ட்மார்ட்டத்தை, எந்த சிசிடி கேமராவும் அங்க மறைக்க முடியாது. ஏன் சொல்ற? அல்லாஹ் உள்ளத்தில் உள்ளதை கூட அல்லாஹ்
வெளிப்படுத்துவான். இங்கதான் யாருக்கு? ஜட்ஜுக்கு மறைவானது தெரியாது, எதிர்தரப்பு வக்கீலுக்கு நடந்தது தெரியாது. அல்லாஹ்க்கு எதுவும் தெரியாம இருக்குமா? அல்லாஹ் சொல்லுங்க, உள்ளத்துல என்ன நினைச்சு தப்பு பண்ணி அதை கூட என்னால வெளியே கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாள்ல சூரியன் ஒரு ஜான் உயர்கள் நிப்பாட்டி குற்றவாளிகளுக்கு நெருப்பு வளையங்களும் நெருப்பு கங்குகளும் தாரலான ஆடைகளை போடப்பட்டு வேர்வை கொதித்து ஓடக்கூடிய சூழ்நிலையில பல வருஷங்கள் தீர்ப்புக்காக அப்படியே வெயிட்டிங்ல நிக்கக்கூடிய இடுப்பு எலும்பு ஒடியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு விசாரணை ஸ்டார்ட் பண்ணுவான். எப்படி? முதல்ல நக்தி மாலா வாய்க்கு முத்திர, எந்த சல்ஜாமும் சொல்லாத. நான் வட்டி வாங்கணும்னு நினைக்கல, நான் தங்கச்சி மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்த, தப்பா போயிருச்சு. எந்த சல்ஜாமும் சொல்ல முடியாது. அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா முதல் சாட்சி எங்க இருந்து எடுக்க தெரியுமா? நம்முடைய உடல்கள்ல இருந்து சாட்சி எடுக்கிறாங்க. பொய் சாட்சி கிடையாது. அங்க சரி பண்ண முடியாது, சிசிடி கேமரா மாத்த முடியாது. சாட்சி எங்க இருந்து எடுக்கிறான் தெரியுமா? 41வது அத்தியாயம் 20வது வசனத்தை எடுத்து புரட்டி பாருங்க. ஹத்தா இதா மஜாவுக சாகித் அலைஹிம் சமீஹும் வ அப்சாரிஹிம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நாளை மறுமையிலே அவர்கள் குற்றத்துக்கேற்ப நரக தீயை அடையும் போது வேதனையில் தள்ளப்படுவதற்கு முன்பதாக, யா அல்லாஹ் நான் என்ன தப்பு செஞ்ச, எனக்கு ஏன் இந்த தண்டனை, நான் எந்த தப்புமே செய்யலையே என்று மறுதளிப்பானா இல்லையா? அப்போது அவனுடைய கைகள் சொல்லும், சாகித அலையும் சமியும் அபுசாரியும் ஜுலூதுகும். இன்னொரு வசனத்தை ஐதீகம் தஷ்கது அர்ஜுலுகும் சொல்றான், காலும் கையும் பேசுன்னு சொல்றான். என்ன சொல்லும்? 12 மணிக்கு மேல நான் நெட்டை இப்படித்தான் நோண்டினேன், கை சொல்லும். அந்நிய ஆடவனை நான் இப்படித்தான் பார்த்த, கண்கள் சொல்லும், தோள்கள் சொல்லும். அந்நிய ஆடவனோடு நான் இப்படித்தான் தப்பு பண்ண, தோள்கள் பேசும், காது சொல்லும். இந்த பாத்திமா பி புறம் பேசுனது இதெல்லாம் கேட்டேன், சினிமா பாட்டு ஆபாச பாடல இதெல்லாம் கேட்டேன், இந்த காதுல தான் கேட்ட. காதுகள் பதில் சொல்லும், கண்கள் பதில் சொல்லும், கைகள் பதில் சொல்லும். அத்தராத்திரியில் இந்த தவறான நடவடிக்கைக்காக இந்த காலை கொண்டு நடந்தேன் என்று கால்கள் பதில் சொல்லும். அப்போது இந்த மடையன் என்ன சொல்லுவான்? ஏ கையே காலு, உலகத்தில் எனக்கு ஒத்துழைப்பாக வாழ்ந்த கையே காலு, எனக்கு எதிர்ப்பாக ஏன் சாட்சி சொன்னாய் என்று கத்துவான், கதறுவான். அப்போது அந்த கைகளும் கால்களும் சொல்லும், எந்த அல்லாஹ் இந்த உலகத்திலே உனக்கு கட்டுப்பட்ட கையாக காலாக இருக்க வைத்தானோ அதே அல்லாஹ் தான் என்னை பேச வைக்க செய்தான் என்று சாட்சி சொல்லும் போது, கையே காலே சாட்சியா சொன்ன நம்முடைய நிலை என்ன பாருங்க. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னஜி கை பேசும் கால் பேசும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு ஒரு கேள்வி வரும். இந்த உலகத்துல எல்லாம் அத்தாட்சியா வச்சிருக்கிறாங்க. ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிஎம்எஸ் பாடின பாட்டு இன்னைக்கு பாட்டு கேட்கிறோமா இல்லையா? அந்த ஸ்பீக்கரை பிச்சு பார்த்தா உள்ள என்னங்க இருக்கும்? ஒரு பேப்பர் காயில ஒரு பேப்பர் தான் இருக்கும். 20 GB 30 GB ஒரு பிளாஸ்டிக், அது 500 பாட்டு 50 வீடியோன்னு பாக்குறோமா இல்லையா? ஒரு பிளாஸ்டிக் கார்டை ஒரு பேப்பர் காயில உங்களால் பேச வைக்க முடியும் என்று சொன்னால், அல்லாஹ்வால் உங்கள் கையையோ உங்க காலையோ உங்க தோலையோ பேச வைக்க முடியாதா? கத்துவான், கதறுவான். முதலில் சாட்சி தோல்வி, வாய் பேச முடியல. அடுத்த முயற்சி இந்த வளர்த்து என்ன பண்ணுவான்? ஜட்ஜுக்கு லஞ்சம் கொடுக்க பார்ப்பான், இல்ல போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்க பார்ப்பான், இல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு லஞ்சம் கொடுக்க பார்ப்பான். இங்க அது அங்க நடக்கும். தான் செய்த அந்த குற்றங்களுக்கு தண்டனை அடைய போகிறதே என்ற ஆனந்தத்தில் தப்பிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று மனித மூளை அங்கேயும் செயல்படும். இறைவன் அதை சொல்லி காட்டுகின்றான். இந்த மறுமை நாளில் குற்றவாளி தன்னுடைய குற்ற தண்டனைக்கு ஈடாக தன் மனைவி மக்கள் தன் பொருளாதாரத்தை அனைத்தும் ஈடாக கொடுக்க பார்ப்பான். அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அல்லாஹு கனியன் அத்துமல் புக்ரா, அல்லாஹ்வாகிய நான் எந்த தேவையமற்ற மனிதா, நீ ஃபகீர், நீ தேவையுடைய, நீ பிச்சைக்கார. இந்த உலகத்துலதான் நீதிபதிக்கு லஞ்சம் தேவை, இந்த உலகத்துலதான் போலீஸ்காரருக்கு லஞ்சம் தேவை, இந்த உலகத்துல போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய டாக்டருக்கு, மார்ச்சுவரியில் இருக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய அந்த வெட்டியானுக்கு லஞ்சம் தேவை. மறுமையில் அல்லாஹ்க்கு தேவையா? அப்போது அங்கு லஞ்சமும் ஈடுபடவில்லை, தன்னுடைய மனைவி மக்களை ஈடா கொடுப்பான், அது ஈடுபடாது. அந்த நேரத்தில் இந்த மனிதன் கத்துவான். என்ன கத்துவான்? அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் பயனளிக்கவில்லையே இந்த உலகத்திலே. எந்த லட்சங்களை கொடுத்து கோடிகளை கொடுத்து கோர்ட்டுடைய உத்தரவே மாத்துகிறானே, அங்கே ஈடுபடாது.
அப்போது சொல்லுவான், அந்நிய மாலியா, எனக்கு என் செல்வம் பயனளிக்கவில்லை. கலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரம் வீட்டோ பவர் சொன்னியப்பா, நான் தான் நாட்டுக்கு பிரதம மந்திரி என்று சொன்னாயே, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு மக்களை கசக்கி பிரிந்தாயே, அந்த மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல், இந்த ஆட்சி அதிகாரம் யாருடைய கையில் என்று அல்லாஹ் கேட்பான். முடியாது, லஞ்ச லாவணியில் ஈடுபடாமல் போயிடும். குற்றவாளி என்று தீர்ப்பு செய்யப்பட்ட பிறகு தண்டனை ஆரம்பம். எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? இந்த உலகத்துல 10 கொலை பண்ணாலும் ஒரே தூக்கு, 10 பெண்ணை மானபங்கப்படுத்தினாலும் 2 ஆயுள் தண்டனை தான். 2 ஆயுள் தண்டனை கொடுத்தா திறமை நன்றாக்கு. எத்தனை பெண்கள் எத்தனை உயிரை கொன்னா, எத்தனை பெண்களை சீரழிச்சான். 2 ஆயுள் தண்டனை. ஒரு ஆயுள் தண்டனை போயிட்டாரா இல்லையா? இன்னொரு ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறது யாரு? பேங்க்ல நம்ம போட்ட பணத்தை கொள்ளடிச்சான், அவனுக்கு தண்டனை என்ன தெரியுமா? 200 வருஷம் தண்டனையா. கேவலமா இல்லையா? ஒரு மனுஷனுடைய ஆயுள் 60 வருஷம் தானே. ஆனால் இறைவனுடைய தண்டனை வித்தியாசமானது சகோதரிகளே. இறைவன் தண்டனை அளிக்க நாடி விட்டான் என்று சொன்னால் அவனை மாதிரி நீதியாளன் யாரும் கிடையாது. சொல்கின்றான் 4வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த வறுமை நாளில் குற்றவாளிகளை நிறைய நெருப்பில் புகுத்துவேன். குல்லமா நலிஜ ஜுலுதுகும், அவன் தோள்கள் எல்லாம் கருகும். பத்தல்லாகும் ஜுலுத கைரகா, அவனுடைய தோலை நான் வெளியே எடுத்து போட்டு மாத்துவேன். ஏன் தெரியுமா? நீ எதுக்குறதோ அவன் வேதனை சுவைக்க வேண்டும் என்பதற்காக. பாக்குறதா இல்லையா? ஒரு 10 பேரை வெட்டினா ஒரு விசவசி இல்ல ஒரு கரண்ட் ஷாக்ல கொண்டுறான். ஒரு ஆளுடைய தண்டனை தான் 1 செகண்ட்ல. ஆனா அல்லாஹ் அப்படி இல்ல. நீ 10 பேரை வெட்டினே அவன் கெஞ்சிருப்பான், டேய் நான் நல்ல குடும்பத்துல உள்ளடா, நம்ம தப்பு செய்ய மாட்டேன், என்ன விட்டுடுறா, என்ன புள்ள என்ன நம்பி பொண்டாட்டி புள்ள இருக்குடான்னு சொல்லும் போது நடு ரோட்ல வெட்டி கொள்ளுதானே 10,000 ரூபாய் காசுக்கு கதறி இருப்பானா இல்லையா? 7 வயசு சிறுமி கர்ச்சினி எங்கக்கூடிய சிறுமி மதனந்தபுரத்துல கஞ்சி இருக்குமா, கதறி இருக்குமா, என்ன பாவம் தெரியும்? அந்த காமன் இடத்துல எரிச்சு கொண்டான கதறி இருக்குமா அந்த பச்சை பிள்ளை. அப்ப அந்த தண்டனை நீ அனுபவிக்கணுமா இல்லையா? குல்லமா நலிஜ ஜுலுதுகும், தோள்கள் எல்லாம் கருகும். பத்தல்லாகும் ஜுலுத கைரகா, எடுத்து வெளியே போட்டு தோலை மாற்ற நல்லா சொல்றான். ஏன் நீ எதுக்குள்ளலாம்? நீ வேதனை செய்ய தொழாம எத்தனை வருஷம் தொழாம இருந்த போடு. எத்தனை பெண்கள் விஷயத்தை விளையாண்ட, எத்தனை குடும்பத்தை சேர்ந்த போடு. குல்லமா நலிஜ ஜுலுதுகும் பத்தல்லாகும் ஜுலுத கைரகா, தோலை மாத்து. கத்துவா கதறுவா, முடியாது. சும்மா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்க வாழவும் மாட்டா சாவவும் மாட்டா. இஸ்ல நாரல் குப்ரா, அந்த நரக நெருப்புல கடந்து வெந்து நீருவா கத்துவா, முடியாது. இதை ஒரு டாக்டர் பார்த்துட்டு சொல்றாரு, விஞ்ஞான உண்மை. தாய்லாந்து பல்கலைக்கழகத்துல தோலியல் நிபுணனாக உடற்கூறு ஆசிரியராக இருக்கக்கூடிய தகிட சாங் எங்கக்கூடிய ஒரு டாக்டர், இறைவனுக்கு எல்லா வல்லமையும் உண்டு, அவ ஏன் நரகத்துல போட்டு தோலை மாத்தணும், அப்படியே போட்டு வெந்து நீரை வைக்க வேண்டியதானே இப்படின்னு ஆராய்ச்சி பண்றாரு. அப்புறம் ஒரு மருத்துவ உண்மையை சொல்றாரு. நான் பல வருடங்கள் ஆராய்ச்சி செஞ்ச விஷயத்தை குர்ஆன் ஒற்றை வரியில சொல்லிச்சு, உணரக்கூடிய தன்மை தோல்ல தான் இருக்கு. உண்மைதான். நகத்துல குத்துங்க வலிக்காது, பல்லுல குத்துங்க வலிக்காது, முடிய கட் பண்ணுங்க வலிக்காது, தோல்ல குத்துங்க உடனே வலிக்கும். தீக்காயப்பட்ட உடம்பு 90% உடம்பு தீ எரிஞ்சு வைங்களேன், கத்தி வறுத்த வலி தெரியாது, அறுவால வச்சு வெட்டாலும் வலி தெரியாது அந்த ஆளுக்கு. ஏன்? தோல்ல உணரக்கூடிய தன்மை. அப்போ அவர் அதை விளங்கி குர்ஆன் சொல்லக்கூடியது உண்மை என்று இஸ்லாத்துக்கு வந்தார் அந்த டாக்டர். அப்ப அதைத்தான் நல்லா சொல்லிக்கிறேன், குல்லமா நலிஜ ஜுலுதுகும், தோள்கள் எல்லாம் கருகும். பத்தல்லாகும் ஜுலுத கைரகா, நீ எதுக்குள்ளதா தோலை மாத்தி 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 வேதனை தண்டனை. இந்த தண்டனையை பார்த்துதான் நபிமார்கள் அழுதார்கள், சஹாபாக்கள் அழுதார்கள், சஹாபிய தோழிகள் அழுதார்கள். எந்த அளவுக்கு மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விபச்சாரம் செய்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ், தஹீரினி யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள். அவர் செஞ்ச அந்த தவறை யார்கிட்ட சொல்லணும்? மறைச்சிருக்கலாம். ஆனால் மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனை கொடுமையானதல்லவா? கதறாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கன்னு. அல்லாஹ்வுடைய ரசூல் தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். மதீனத்து வீதியில் ஓட ஓட விட்டு கல்லால் இருந்து கொண்டார்கள். கல் சிதைத்தது வழி தெரியவில்லை, ஒட்டக கொம்பினால் அடித்தது வழி தெரியவில்லை. காரணம் மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனை. உயர்ந்த குலத்து பெண்மணி
விபச்சாரம் செய்து விட்டேன் என்று இன்னொரு பெண்மணி கூட தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி, யா ரசூலல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துங்கள், மகைசை திருப்பி அனுப்பியது போல என்ன அனுப்பிச்சிடாதீங்க, நான் தப்பு செஞ்சிருக்கேன், அதற்கு ஆதாரமா என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் உள்ளவர்கள் அல்லவா, குழந்தை பெத்தெடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு 10 மாசம் குழந்தை பெத்தெடுத்துட்டு வந்தோடனே இஸ்லாத்துடைய சட்டம் 2 வருஷம் பால்குடி மறக்க செய்யணுமா இல்லையா? 25 மாதங்கள் எத்தனை 20 மாசம் பால்குடி இருக்கா இல்லையா? அந்த பால்குடி மறக்கடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதுல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த பெண்மணிக்கு எந்த செக்யூரிட்டி, அந்த தப்பி சென்றுமா அந்த பெண்மணி தண்டனை பெறாம பெயர்மா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்கு ஆள் போடல. இருந்த உள்ள அச்சத்தின் காரணமாக மறுமையில ஒரு விபச்சாரியாக நான் மறுமையில் அல்லாஹ் எழுப்புவான பல கோடி மக்கள் முன்னிலையில் அந்த வேதனை எனக்கு வேண்டாம். யா ரசூலல்லாஹ் என்னுடைய குழந்தை அது தேவை, அதே நிறைவு செய்து பாருங்கள் என்று கையிலே அந்த குழந்தைக்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து வந்து கல்லால் எறிந்து பெறக்கூடிய தண்டனை பெற்றார்கள் என்று சொன்னார் ஒரு பெண்மணி. மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை கண்டு பயந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், தோள்களை நான் மாற்றினேன், நீ எதுக்குள் அதோ யாரும் அவனை மாறி வேதனை செய்ய மாட்டேன். இன்ன பத்து ரப்பிக்கல சதீர், அவனுடைய வேதனை கடுமையாக இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வேதனையில வெந்து நீரும் போது இந்த உலகத்துல ஒரு ஆக்சிடென்ட்லயோ ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு வைங்களேன், அவன் என்னப்பா 20 வருஷமா அப்படியே தாங்க கோமா ஸ்டேஜ்ல கிடக்குறாரு, ஒரு முன்னேற்றமும் தெரியல, அத தூக்கு தண்டனை நிரூபிச்சிருவாங்க இல்லையா? என்ன பண்ணுவாங்க? கவர்னருக்கு மனு போடுவாங்க, குற்றத்தை குறைச்சிருங்க, கருணை காட்டுங்க, ஏதாவது கொஞ்சம் தண்டனை குறைங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இந்த மனிதனும் சொல்லுவான் மறுமையில, எப்படி வா நாரோ யா மாலிக், நரகத்துடைய காவலாளி மாலிக்கு அலைனா ரப்புக்க, உங்களோட ரப்பிட்ட சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் சாவடிச்சுட்டு சொல்லுங்க, காப்பாத்துன்னு சொல்லல, வேதனையை குறைங்கன்னு சொல்லல. இன்னொரு வசனத்துல சொல்லுவாங்க, ஒரு நாளைக்காவது வேதனையை குறைக்க சொல்லுங்க அல்லாட்ட, அப்படி இன்னொரு வசனத்துல அல்லா சொல்லி காட்டுறான், ஒரு நாள் கூட வேதனை குறைக்கப்படாதுங்க. அனுப்புங்க, அப்படியும் செய்ய மாட்டீங்க, இப்படியும் செய்ய மாட்டீங்க, எங்களை கொன்னுட சொல்லுங்க. உடனே நரகத்துடைய காவலாளி மாலிக் என்ன தெரியுமா சொல்வாரு? இன்னக்கும் ஆக்கிது. இதே தரவால மறுமையில சொன்னா நடக்குன்னு உலகத்துல உனக்கு எச்சரிக்கையா இல்லையா? கண்டதை காட்சி கொண்டதை கோலம் வெட்டு குத்து கொலை கொள்ளன்னு செஞ்சு அஞ்ச லாவணி மூலம் செஞ்சு நல்ல சந்தோஷமா வாழ்ந்திய, இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு பிற ஒரு வாழ்க்கை இருக்க மறந்து வாழ்ந்திய, அதுதான் இது இன்னக்கும் ஆக்கிதும். அது அப்படித்தான் முடியாது. வழக்குமார்களுக்கு தப்ப முடியுமா? இறைவனுடைய காவலாளிகள் இருந்து தப்ப முடியுமா? அந்த நெருப்பு ஜுவாலை மேலே வரும்போதெல்லாம் அவன் தலைமாட்டில் ஒரு சுத்தியில கொண்டு டங்குன்னு அடிக்கப்படும், கீழே போய் விடுவான். நரகத்துடைய ஆழம் எப்படி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தை படைத்து விட்டு அல்லாஹ் ஒரு கல்ல போட்டானா, மதீனாவுல இருக்கும்போது ஒரு சத்தம், திடும் என்று ஒரு சத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டு, யார் சொல்லலாம் என்ன சத்தம் அப்படின்னு, என்ன சத்தம் கேட்கப்பட்டுச்சு? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்தை படைத்த போது அல்லாஹ் ஒரு கல்லை அதுல போட்டான், அது இப்பதான் வந்து சேர்ந்து சொன்னான். அவ்வளவு பெரிய ஆழத்துல போய் வர்றான்னு சொன்னா எவ்வளவு வெந்தி நீர வேண்டும். ஒரு காபி தண்ணி வைக்கும் போது கங்கு பட்டு சொன்னா நம்மளால தாங்க முடியல. ஆனால் நரக நெருப்பு உலக நெருப்பை விட 70 மடங்கு கூடுனது. உடம்பு தோல் அப்படி குத்தமா என்றால் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் கேட்க, நரகத்தை பத்தி கேட்க கேள்வி இன்னொரு வசனத்துல, குத்தமா என்றது என்ன தெரியுமா? உடம்பில் பட்ட உடனே தோள்களை கழட்டி எடுத்து விடும். வெந்து நீராடுவான், கத்துவான், கதறுவான், லஞ்சம், லாவணியம், பொண்டாட்டி, புள்ள, எதுவுமே ஈடு செய்ய முடியாத அந்த மறுமையை நாம் ஒவ்வொருவரும் எருது நோக்கி கொண்டிருக்கின்ற சகோதரிகளே. ஆகவே கண்ணியமிக்க சகோதரிகளே, இப்படிப்பட்ட மறுமை நாளை குறித்து தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரித்தார்கள் ஒரு வசனத்திலே, லா தல்ஹுகுன வலா தபுகுன், குறைய சிரிங்க, நிறைவாக அழுங்க. சகாபாக்கள்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க, லா தல்ஹுகுன வலா தபுகுன், குறைவாக சிரிக்க மாட்டீங்களா, நிறைவா அழுங்க. அழக்கூடிய ஒரு மறுமை நாள் இருக்குது. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாக்கு உதவி செய்ய முடியாது. என் மாமாவன், என் மச்சாவன், எங்க பாப்பா அவரு, எங்க உம்மா அவரு அல்லாட்ட கெஞ்ச முடியாது. அவருடைய நிலையே தெரியாது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க,
பாத்திமாவே, உன்னுடைய தந்தை ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக நாளை உனக்கு எந்த ஒரு பரிந்துரையும் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே தவிர இதய கனி துண்டி என்று சொல்லக்கூடிய பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் எந்த உதவியும் பண்ண. சகாபாக்கள்கிட்ட மரணத்துக்கு 3 நாளுக்கு முன்னாடி சொல்றாங்க, பழி தீர்த்துக் கொள்ளுங்கள், பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் தோழர்களே, எந்த ஒரு ஈட்டு தொகையும் பெற முடியாத அந்த மறுமை நாள் என்னை குற்றவாளியாக ஆக்கி விடாதீங்க. நான் உங்களுக்கு என்ன குறைபாடுகள் செஞ்சாலும் என்னை மன்னித்து விடுங்கள். ஏதாவது நான் தவறு இழைத்தேனா, நான் ஏதாவது குற்றம் இழைத்தேனா என்னை மன்னித்து விடுங்கள் என்று சகாபாக்கள் மத்தியில் பொது மன்னிப்பு கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட நபி! முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியை கேட்கின்றார்கள் என்று சொன்னார். நித்தம் நித்தம் பாவம் தவறும் தொழுகை விட்டவர்களாக இருக்கிறோமே, இன்றைக்காவது அல்லாஹ்விடத்தில் அந்த மறுமை நாளை குறித்து அஞ்சி அழுதிருக்கின்றோமா? சகாபாக்கள் சொன்ன உடனே தங்களுடைய மோதிரத்தை முட்டங்கால்களில் புகைத்து வைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதிருந்தார்கள். மறுமை நாள் குறித்து சகாபாக்கள் அழுதிருக்கிறார்கள். ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெயில் நேரத்தில் பசியோட வீட்டை விட்டு வெளியே வராங்க. பசியோட வீட்டை விட்டு வெளியே வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பசியோட வீட்டை விட்டு வெளியே வராங்க. உமர் ரலியல்லாஹு பசியோட வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஒரு ஜனாதிபதிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டுக்கு தலைவர், எளிய வாழ்க்கை, ஏழ்மை வாழ்க்கை, 3 நேரம் ஒழுங்கா சாப்பிட்டது இல்ல. அப்படிப்பட்ட சஹாபி, அப்படிப்பட்ட நபி ஒரு சஹாபி வீட்டுக்கு போய் விருந்து உட்கார்றாங்க. விருந்து பரிமாறப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அந்த ஆட்டு இறைச்சியினுடைய ஒரு சப்பை எடுத்து இப்படி கடிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, இந்த ஆட்டு இறைச்சிக்கு கூட நீ நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், பசியோடு தானே நாம வந்தோம், பசி இருக்கிற நேரத்துல அல்லாஹ் தஆலா அந்த உணவு கொடுத்தா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இறைச்சியை சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார். இது கூட கிடைக்காமல் எத்தனை பேர் இந்த உலகத்தில் பசி பட்டினியாக வாழ்வார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைச்சிருக்க சொன்னானே, இதை குறித்து நாளை மறுமையில நீ கேள்வி கேட்கப்படுவா என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுதார்கள் என்று சொன்னால், அந்த மறுமை குறித்து நாம் இன்றைக்காவது அஞ்சிருக்கிறோமா? சண்டை போட்டு வாப்பம்மா பிரிஞ்சிருக்கிறோம், உறவுகளை துண்டிச்சு இருக்கிறோம். எத்தனை பேர்த்த நீ உன் சாவுக்கு வரக்கூடாது, என் முகத்துக்கு நீ வரக்கூடாது, 10 ரூபா துட்டுக்கு சண்டை, ஒரு கோல் சொன்னதுக்கு ஒரு சண்டை, ஒரு நகை இரவல் வாங்கினதுக்கு சண்டை. இப்படிப்பட்ட இந்த கேவலமான இந்த வாழ்க்கை நாளை மறுமையில கேவலப்படுத்தப்படும் சகோதரர்கள். ஆகவே இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில மறுமையை முன்வைத்து நம்முடைய எத்தனை வருட காலங்கள் பேசாம இருப்போமா? மன்னிச்சிருமா, மறுமையை நம்பி வாழ்றோமா, ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அல்லாஹ்க்காக மன்னிச்சுக்கமா, இன்னையில இருந்து பேசும் சலாம் சொல்லுங்க. உறவை வெட்டி வாழாதீங்க. வாப்பம்மா தவறு செஞ்சா மன்னிச்சுங்க, வாப்பா மன்னிச்சுங்க, அண்ணன் என்ன தவறு செஞ்சா அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு. மறுமையில என்ன கேட்டாரு? ஏன் நபி கேட்டாங்க, நாம அதை கேட்கணும். மறுமைக்காக எதை முற்படுத்தி வைத்தோம் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் தெரிந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல கேள்வியாக கேட்கின்றான். ஹத்தம்தில் ஹயாத்தி, இந்த மனுஷன் சொல்லுவான், என் வாழ்க்கை முடிந்திருக்க போது முடிந்திருக்க கூடாதா, நான் அமல்களை முற்படுத்தி வைத்திருக்க கூடாதா என்று மனிதன் கெஞ்சுவான். மரண தருவாயிலும் கெஞ்சிரான், மறுமையிலும் கெஞ்சிரான். அப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து விடக் கூடாது சகோதரிகளே. அந்த மறுமைக்காக நாம் எதை எதை முற்படுத்தி வைக்கணுமோ அதுதான் சார். அதைத்தான் நாம் இந்த பயான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஹாதிஹி துன்யா மஷரத்துல் ஆகிரா, இம்மை மறுமையினுடைய விளைநிலம். ஒரு விவசாயம் பார்க்கணும்னா அவர் போட்டுருமா, இந்த சீசன்ல மா முளைச்சிருமா, வாழை முளைச்சிருமா, நெல்லு பயிரிட ஆசை வருதா இல்லையா? நாளை மறுமையில இல்ல கூலிகளை அதிகமாக பெறும்போது சுயர்தர சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா? அப்ப கேட்கணுமா இல்லையா? அவரை போட்ட தோரை முளைக்குமா, தோரை போட்ட அவரை முளைக்குமா? அப்ப நீங்க எதை விதைச்சியோ அதைத்தான் அங்க அறுவடை செய்ய முடியும். தீ அமல்களை மட்டுமே நீங்க விதைச்சுன்னா அங்க அதைத்தான் வரும். அவன் ஏமல் மிதுக்கால தர்றதின் ஹைரையரா, நல்லதை விதைச்சிங்கன்னா நல்லதை அங்க பெற்றுக்கொள்ளலாம். கெட்டது ஏமல் மிக்கால தரது ஷர்ரையரா, கெட்டதை நீங்க விதைச்சீங்கன்னா அங்க கெட்டதைத்தான் நீங்க அறுவடை செய்யணும். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், நபிமார்கள் அழுத கண்ணீர் விட்டு கதறி அந்த மறுமை நாள், அந்த மறுமை நாளினுடைய அமளிதுமலிலிருந்து வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் காப்பாற்றி அருள் புரிந்து அவனுடைய நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அவனுடைய அரசினுடைய நிழலை தருவேன் என்று சொல்கின்றானே, அந்த அரசின் நிழலை அமரக்கூடிய பாக்கியத்தையும் சின்னல்லாக சரீகு விக்காப், கேள்வி கணக்கு கேட்பதில் தீவிரமானவன் என்று சொல்கின்றானே, அந்த கேள்வி கணக்கை அல்லாஹ் மஹாசிபினி ஹிசாபை யஸீரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, என்னுடைய கேள்வி கணக்கு லேசாக வாங்கி அல்லாஹ் அந்த நம்முடைய கேள்வி கணக்கு லேசாக வாங்கி நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கையினால் தாகம் தாகம் என்று அலையக்கூடிய மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கையினால் கௌசர் என்னும் நீர் அந்தக்கூடிய பாக்கியசாலிகளாகவும்
உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியசாலிகளாகும் வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கிரல் விடுவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.